சிரிக்கிறீங்க? அபி, நான் விழும்போது நீங்க தாங்கி பிடிச்சா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன், அதான் சிரிச்சிட்டேன். ஏன் நினைச்சு பார்க்கணும்? ஒரு வாட்டி விழுந்து பாருங்க, கண்ணு முன்னாடி நிஜமாயிடும். எனக்கு தெரியும் அபி, எனக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க. என் மேல உங்களுக்கு அவ்வளோ அன்பு. ஆக்சுவலி இது அன்பையும் தாண்டி a step ahead. போதும் அபி, இந்த பாஸ் எம்ப்ளாயி இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் போதும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் போதும். நல்ல நண்பனாவும் அதையும் தாண்டி என் எதிரிக்கு கூட இந்த வழி வரக்கூடாது. ஒரு 8 சைஸ் கடைக்குள்ளே இருந்துட்டேனா, அதான் வாழ்க்கைனா என்ன, மனுஷங்க குணம் என்னன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு சிரிப்புக்கு பின்னாடியும் உயிரை கூறு போடுற கத்தி ஒளிஞ்சிருக்குன்னு எனக்கு புரியல. அது எல்லாத்தையும் நீங்க எனக்கு நல்லா புரிய வச்சுட்டீங்க. தேங்க்ஸ். அபி, வா, இங்கிருந்து போயிடலாம். எங்க? சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது மூலமா பாத்துக்கலாம். வா அபி. சாமி சாமின்னு வார்த்தைக்கு வார்த்தை கொண்டாடணுமே. நோ, இது சொல்லி உன் மனசு கெடுத்ததே நான் தான். என்ன மன்னிச்சிடு அபி. அபி, எங்க கிட்ட சண்டை போடு, ஏன் இப்படிலாம் பண்ணீங்கன்னு திட்டு. ஏன் என்ன வேணா 4 அரைக்கூட அரைஞ்சிரு, ஆனா எங்க கிட்ட பேசாம மட்டும் இருக்காது அபி. அபி, இப்படியே பேசாம அவங்களையும் தண்டிக்கிற. உன் கோவத்தை வார்த்தையில கொட்டிடு, அவங்க தாங்கிப்பாங்க. கோபமா? எனக்கா? யார் மேலேயும் எந்த கோபமும் இல்ல. எல்லா கோபமும் என் மேலதான். அறிவை தொலைச்சவன் நான். எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. ரகு, நீ இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. இல்ல அபி, உன்னை விட்டு நாங்க போக மாட்டோம். உன்னை விட்டு நாங்க எங்கேயுமே போக மாட்டோம். பள்ளிக்கூடம் விட்டா பிள்ளைங்களா அம்மாவை தேடி ஓடி வந்து நிக்கிற மாதிரி தான் நாங்களும் அபி. எங்க அபியை தவிர எங்களுக்கு எதுவுமே தெரியாது. தெரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. நல்லவங்கள காட்டிக்கிறவங்க தான் இங்க அதிகம்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் அவங்கள மாதிரி வாழ தெரிஞ்சுக்கோங்க. அபி, மத்தவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு உன்னை விட்டா யாருமே கிடையாது அபி. என் உசுரே போனாலும் சரி, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அபி. அபி, அழறதுனாலையும் இப்படி உடஞ்சு உட்காரதுனாலையும் எந்த பிரச்சனையும் சரியாயிடாது. நானும் சப்போர்ட்டா இருக்கேன்க்கா. என்ன நானும் அப்படியே மண்டையில போட்டனா? ஆளை பாரு. சரி பண்ணி மனசை தேத்தி வேலைக்கு அனுப்புங்கன்னா அவ கோவத்தை இன்னும் சீ விடுறீங்க. இங்க பாருமா அபி, உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காது, புரியுதா? அப்பா சொல்றதை கேளு. அப்படியே உள்ள போய் தூங்கி எழுந்துரு. காலையில நடந்ததெல்லாம் மறந்துடும். எப்பவும் போல நீ வேலைக்கு போலாம். அசோக் சார்கிட்ட வேணா நான் பேசுறேன், அவர் உன்னை எதுவும் சொல்ல மாட்டார். அப்போ அவமானத்தை பழகிக்கோன்னு சொல்றீங்கல்ல? மா, மானம் அவமானம் எல்லாம் பணம் இருக்கிறவங்களுக்கு தான்மா. நம்மள மாதிரி ஆளுங்களாம் மானத்தை பார்த்தா நம்ம எப்படி வாழ்றது? இதெல்லாம் தூக்கி எறிஞ்சாதான் வாழ்க்கையில நம்ம வளர்ச்சின்றதை பார்க்க முடியும். அப்படி ஒரு வளர்ச்சி எனக்கு தேவையும் இல்ல. அந்த கம்பெனி வாசல நான் மிதிக்கவும் மாட்டேன். அது எப்பவும் நடக்கவும் நடக்காது. அபி, என்ன பாக்குறீங்க? போய் தூங்கு, போங்க. காலம்
Hey, stop. Come here. டேய், உங்க அப்பா வீட்டில் தனியா இருக்கேன். நீ பாட்டுக்கு எங்கேயே போய் சுத்திட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு வர்றையே. நீ வர்றப்ப இப்படி கண்ணை மூடி கிடக்குறானே, என்னாச்சு ஏதாச்சுன்னு கவனிச்சியா? அப்படியே எஸ்கேப் ஆகுற. உனக்கெல்லாம் ஒன்றாகாதுன்ற தைரியம் தான். நீ யாரு? எமனே ஏமாத்திட மாட்ட. டேய், என்னடா நானும் பார்த்துட்டே இருக்க, ரொம்ப ஓவரா பேசுறேன். அடிச்சு பழையெல்லாம் கழட்டி போடுற ராஸ்கல். கேட்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. இந்த நேரத்துக்கு எங்கடா போயிட்டு வர? அபியே பார்த்துட்டு வரேன். டேய் முட்டாளு, அந்த புள்ள உன்ன மாதிரி என்ன வெட்டியாவா தெரிஞ்சிட்டு இருக்கு? வேலை பார்த்துட்டு இருக்கு. நேரத்துக்கு தூங்கி எந்திரிக்க விடாம அந்த புள்ள இருக்கடா போய் டார்ச்சர் பண்ணிட்டு வர. இங்க பாருப்பா, சும்மா கோவத்தை கலப்பாத்த. இங்க பாரு, நான் 5 நாளா தூக்கம் இல்லாம அலைஞ்சிருக்கேன். அது தெரியுமா உனக்கு? என்ன பிரயோஜனம்? தூங்காம தெரிஞ்சு என்ன சாதிச்சு? நீ அப்படிப்பட்ட ஒருத்தி தான் ஆனந்தி. வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும்னு பசங்கள்லாம் பைத்தியமா அலைய போறானுங்க. அப்போ இந்த அப்பாவி பையன் அதர்வாவை நீ நினைச்சு கூட பாப்பியான்னு தெரியல. நான் ஏன் உன்னை நினைச்சு பார்க்கணும்? அடி பாவி கிராதகி. என்னது கிராதகியா? அப்படின்னா? அப்படின்னா தெரியல, ஒரு படத்துல பார்த்தேன். ஹீரோ ஹீரோயினை பார்த்து அப்படி சொல்லுவாரு. அப்ப சொந்தமா எதையுமே யோசிக்க மாட்டேன்னு சொல்லு. ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா சொந்தமா யோசிச்சு அவளுக்காகவே பேசணும். அப்பதான் பிடிக்கும். அப்போ ஒன்று பண்ணலாம். எப்படி இம்ப்ரெசிவா பேசுறதுன்னு நீ எனக்கு கொஞ்சம் டியூஷன் எடுக்க முடியுமா? ஐயோ, அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஏர்லி மார்னிங் 6 to 7 ஓகேவா? ஒரு பொண்ணு கிட்ட, அதுவும் பிடிச்ச பொண்ணு கிட்ட காலையில டைம் கேப்ப? என்ன ஆளுப்பா நீ? நான் வேலையை ராஜினாமா பண்றேன். இல்ல, அபி டெய்லருக்குன்னு இருக்கிற அடையாளமே என்ன தெரியுமா? நேர்மை. பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருக்கும் நேர்மையா உண்மையா தச்சு கொடுத்துருக்கோம். நம்ம இப்படி செஞ்சா அது துரோகம். என்னால என் தொழிலுக்கு துரோகம் பண்ணவே முடியாது. உயிரே போற சூழ்நிலை வந்தாலும் அபி டெய்லர் அவ வேலைக்கு துரோகம் பண்ண மாட்டா. எல்லாரும் போய் உங்க வேலையை சரியா செய்யுங்க. போங்க. நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க? சார், நீங்கள் தான் உடனே வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க சார். நான் சீஃப் டிசைனர் மட்டும் தான் இங்கே வர சொன்னேன். மாற்றிய கொஸ்டின் சேர்த்து நான் இங்கே வர சொல்ல. ஓஹோ, ஒருவேளை பட்ட பேர் வச்சது இந்த ஆளா தான் இருப்பானோ? சார், உங்க பேச்சே மாறி போயிடுச்சு. இன்னும் 10 நிமிஷம் இங்கே இருந்தீங்க, ஆளே நான் மாறிடுவேன். ஒர்க்கிங் ஹவர்ஸில் உங்களை கேபினை தவிர உங்களை வேறு எங்கேயும் பார்க்கக்கூடாது. கெட் அவுட். என்ன பழசெல்லாம் ரீகால் பண்ணி பார்க்குறியா? இல்ல, அதுவா ஞாபகத்துக்கு வருது. பழசுன்றது எப்பவுமே முடிஞ்சு போன ஒன்று, அது திரும்பலாம் வராது. இனிமேல் நீ டிசைன் பண்ணுறதுக்கு கூட கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரெண்டியாக மாடர்னாக இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ட்ரெடிஷன்லேயே இன்னும் புதுசாக இருக்கணும். புதுசு புதுசுன்னு நாம தான் சொல்றோம், ஆனா புதுசுன்னு ஒண்ணு பூமியிலே இல்ல. நான் ஃபிலாசபியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. மனசுல தோன்றதை மட்டும்தான் நான் பேசுவேன். ஆனால் நீ ரொம்ப பேசுற. சரி, சும்மா உட்காந்துருக்காம ஒரு டிசைன் பண்ணு. என்னால கார்ல போகும்போது வரும்போது நிற்கும் போதெல்லாம் டிசைன் பண்ண முடியாது. உங்களுக்கு அது பிரச்சனைனா என்னை இங்கே இறக்கி விடுங்க. நான் என் வழியில போறேன், நீங்க உங்க வழியில போங்க. ஹலோ, நான் உன் பாஸ், அது உனக்கு ஞாபகம் இருக்கா?
பழைய சினிமாவிலலாம் கொல்லக்கூட்ட தலைவனை தான் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. வாட்